if you want to see the new happen in your life, you got to stop repeating the mistakes. இங்க நிறைய பேர் புதுசும் நடக்கணுமா, ஆனா அவங்க பண்ணதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருப்பாங்களா? You can't do the same old things and expect a different result. பண்ணதையே பண்ணிட்டு முடிவு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்கணும். 10வது மாடியில இருந்து குதிச்சுட்டு கை கால்லாம் உடஞ்சிருச்சு, திரும்பியும் குதிப்பேன், ஆனா ஃப்ரெஷ்ஷா நிக்கணும் அப்படின்னா நடக்க. நான் சொன்ன, நீ குதிச்சேன்னா கால் உடையண்டா. Stop repeating. See, it could be anything. சிலருக்கு ஜெபமின்மை, சிலருக்கு ஒரு பாவமா இருக்கலாம், சிலருக்கு பெருமை, சிலர் கடவுளை தேடவே மாட்டாங்க, சர்ச்சுக்கு போறதே கிடையாது, தான் பண்றதெல்லாம் பண்றது, ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு நாள் ஆண்டவரை தேட அதை கூட பண்றது கிடையாது. பட் நான் இதையே தாங்க பண்ணுவேன், நான் அப்படியே தாங்க இருப்பேன், ஆனா ரிசல்ட் மட்டும் டிஃபரெண்டா இருக்கணும், ஆண்டவர் ஒரு புது காரியத்தை செய்யணும். It's not working that way. சில தவறான நட்புகளை நீங்க நோ சொல்லணும். உன் நம்பரை டிலீட் பண்றேன், நீ எனக்கு தேவையில்லை. ஏன்னா சில உங்களுக்கே தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், அந்த தவறுகளை நீ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எத்தனை பேர் அதுக்கு ஆமென் சொல்றீங்க? I mean, you know what people think? They think Jesus is a magic mix. அதையெல்லாம் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை அது கண்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே ஜீசஸ். ஞாயிற்றுக்கிழமை இவங்க 1 hour வந்ததும் வாரம் ஃபுல்லா 10 hour இவங்க பண்ணுன அதெல்லாம் நார்மல் ஆயின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், பாஸ்டர் அதை விடு. ஜீசஸ் என்ன ஹஜ்னோ மோட்டாவா போட்டா டேஸ்டா தூக்கலாம்? Jesus, prayer and church is not some magic mix for you to camouflage whatever you want to do. You got to make some changes. Stop repeating those mistakes. Walk in repentance. சில நேரத்துல நம்ம அந்த மாற்றத்தை நம்ம நடக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால பழைய தவறுகள் ஏற்கனவே ஜெபிக்காமையே முடிவெடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. ஜெபமே இல்லாம இருந்தீங்கன்னா பண்ணாதீங்கன்னு ஜெபத்தை ஆரம்பிங்க. சிலருக்கு பைபிள் எங்க இருக்குன்னே தெரியாது, போய் தேடி எடுங்க, எடுத்து கிடைக்காது சிலதெல்லாம். அதனால என்ன பண்ணுங்க, ஏன்னா நீங்க எங்கேயும் விட்டுட்டு வந்துட்டீங்க, வீட்டில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, புதுசாக ஒரு பைபிளை வாங்குங்க, நாளையிலிருந்து வசனத்தை படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவர் புதுசை செய்யறங்கிறாரு, நீ என்ன புதுசாக பண்ண போற? நீ பழசையே ரிப்பீட் பண்ணிட்டு நான் புதுசு மட்டும் பண்ணிட்டு இருக்கணும்னா அது என்ன பண்ணாது, நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். You got to stop doing those old things and start doing something new today.